காங்கிரஸ் வந்து இப்போதைக்கு தனித்து போட்டால் இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு இருக்குன்னு பாருங்கள். விஜய் கூட போனால் கேரளாவில் ஜெயிச்சிடலாம், ஆந்திராவில் ஜெயிச்சிடலாம், கர்நாடகாவில் ஜெயிச்சிடலாம், தெலுங்கானாவில் ஜெயிச்சிடலாம், ஆந்திராவில் ஜெயிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் ஜெயிக்கலாம். ஏன்னா இந்தியாவில் ஜெயிக்க முடியாது. எப்படி மோடி இருக்க வரைக்கும், இவிஎம் இருக்க வரைக்கும், அமித்ஷா இருக்க வரைக்கும் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. ஆனால் விஜயை வச்சு மலேசியாவில் ஜெயிச்சிடலாம். மலேசியாவில் தானே ஜனநாயகம் படம் லான்ச் பண்ணார். மலேசியாவில் ஜெயிக்கலாம் விஜய் வச்சு லண்டனில் ஜெயிக்கலாம், விஜய் வச்சு அமெரிக்கா ட்ரம்ப்பை எடுத்து நிற்கலாம். இத்தனை வாய்ப்பு விஜயோட போனால் கிடைக்குமா, திமுகவோட போனால் கிடைக்குமா? எல்லாம் காங்கிரஸ்காரங்க கேட்டாங்களே சிரிப்பாங்க சார். அவங்களுக்கே தெரியும் ரியாலிட்டி என்னன்னு. உண்மையை சொல்கிறேங்க, இதை தாங்க சொல்லியிருக்காங்க ராகுல் காந்திகிட்ட போய். விஜய்னால இங்கே ஒரு இதே இத்தனையும் ஜெயிப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பிட்டு அவர் வந்து இவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்காருங்க. இல்லைன்னா மாணிக் தாக்கூர் இவ்வளோ தூரம் பேச முடியுமா?